என்ன பாடம் teacher? என்னப்பா? என்ன பாடம்? தமிழ். ரைட். சரியா பிள்ளைகள்? அனைவருக்கும் வணக்கம். குட் ஈவினிங் பிள்ளைகள். குட் ஈவினிங். குட் ஈவினிங். இப்ப நான் கதைக்கிறது எல்லாருக்கும் விளங்குதா? ஓகே ரைட். இன்றைக்கு நாங்கள் தமிழில பார்க்க போற விஷயம் வந்து அடைமொழிகள். சரியா? இன்றைக்கு நாங்கள் தமிழ் பார்ப்போம். தமிழ் பாடத்துல நாங்கள் பார்க்க போற விஷயம் வந்து அடைமொழிகள். அடைமொழிகள் என்றா என்ன? ஒன்று சிறப்பிச்சு கூறுற. விலங்கையில சிறப்பிச்சு கூறுற. ஒன்றை சிறப்பிச்சு கூறுற. வேற? ரைட். ஒன்று பற்றி விவரிக்கிறது. ஒன்று பற்றி விவரிக்கிறது. ஓகே ரைட். சரியா? அடைமொழிகள் நாங்கள் என்னன்னு சொன்ன பிள்ளைகள், உங்களோட வீட்டில கொஞ்சம் சத்தம் இருந்தா உங்களுக்கு குழப்பமா இருக்கும். அப்படி உங்களுக்கு சத்தம் வருதுன்னு சொல்லி சொன்னா நீங்கள் மியூட் பண்ணிட்டு கதைக்கிற நேரத்துல எடுக்கலாம். ஓகேயா? சொன்னா அது எல்லாருக்கும் டிஸ்டர்ப் ஆயிருக்குமேலோ. இப்ப நாங்கள் அடைமொழிகள். சரியா? அடைமொழிகள் சொன்னா ஒரு செயலையோ அல்லது ஒரு பொருளையோ அல்லது ஒரு உயிருள்ளவற்றையோ சிறப்பித்து அல்லது அதனுடைய சிறப்புகளை கூறுவது. சரியா? ஒரு பொருளை சிறப்பித்து கூறுவதுன்னு நாங்கள் சுருக்கமாக சொல்லலாம். சரியா? ஒரு பொருளை அல்லது ஒரு செயலை அல்லது ஒரு உயிர் உள்ள பொருட்களை அதனுடைய குணங்களையும் இயல்புகளையும் சிறப்பித்து கூறுவது வந்து அடைமொழிகள். சரியா? இந்த அடைமொழிகள்ல 2 வகைப்படும். சரியா? அதைத்தான் நாங்கள் பார்க்க போறோம். எங்களுடைய அடைமொழிகள் 2 வகைப்படும். அதுல நாங்கள் முதலாவது பார்க்க போறது வந்து எழுவாய் அடைமொழி, பயனிலை அடைமொழி. சரியா? நாங்கள் பார்க்க போறது வந்து அடைமொழிகள். அடைமொழிகள் என்று சொல்லும் போது ஒரு செயலையோ அல்லது ஒரு பொருளையோ அதனுடைய இயல்புகளை அல்லது அதனுடைய செயலை சிறப்பித்து கூறுவது அடைமொழி. சரியா? அல்லது அதனுடைய இயல்பை கூறுவது. அந்த அடைமொழிகள் 2 வகைப்படும். என்னென்ன வகைப்படும்? எழுவாய் அடைமொழி, பயனிலை அடைமொழி. வெரி குட். எழுவாய் அடைமொழி, பயனிலை அடைமொழி. எழுவாய் என்றால் என்ன? எழுவாய் என்றால் என்ன? அபின்சாயன் தலை உத்தரமா இருக்கிறீங்க. அபின்சா ரைட். எழுவாய் என்றால் என்ன? என்ன பிள்ளைகள் ஒரு தரம் சொல்ல இல்ல விட? லிதுசனா, விதிசா,
எழுவாய் என்றால் என்ன? எழுவாய் அடைமொழி பயனிலை அடைமொழி. நான் கேட்டது வந்து எழுவாய் என்றால் என்ன? ஒரு வாக்கியத்தில் எதை பற்றி சொல்கிறதோ அதுதான் அது எழுவாய். ரைட். ஒரு வாக்கியத்துல நாங்கள் யார் பயனிலையை வைத்து, அதாவது ஒரு செயலை வைத்து அதற்குரிய அந்த செயலை யார் செய்கிறார்கள் என்ற கேள்வியை கேட்கிறதற்கு விடையாக வருவது வந்து எழுவாய். அதாவது வந்து அந்த வாக்கியத்தினுடைய ஒரு பொருளோ அல்லது ஒரு மனிதர்களையோ அல்லது மிருகங்களையோ ஒரு பெயர் ஒன்று வரும். சரியா? அதனை எழுவாய் என்று நாங்கள் சொல்லுவோம். பயனிலை என்று சொல்லும் போது உங்கள் எல்லாருக்கும் பயனிலை என்றால் என்ன பிள்ளைகள்? ஒரு செயலை குறிக்கிறது. ஓகே, ஒரு செயலை குறிக்கிறது பயனிலை. என்ன அப்ப இன்றைக்கு நாங்கள் பார்க்க போறது வந்து எழுவாய் அடைமொழி பயனிலை அடைமொழி. அப்ப இந்த எழுவாய் சொல்லுக்கு அடைமொழியாக வரும் சொற்கள், அடுத்தது வந்து பயனிலை சொற்களுக்கு அடைமொழியாக வரும் சொற்கள். சரியா? இதுல பாருங்க, எழுவாய் அடைமொழிகளுக்கு இப்ப பாருங்க, இதுல 4 வாக்கியங்கள் போடப்பட்டுள்ளது. சரியா? இந்த 4 வாக்கியங்களையும் நான் முதல்ல வாசிக்கிறேன், பிறகு வாசிப்போம் எல்லாரும். பூனை பால் குடித்தது, முயல் பாய்ந்தோடியது, பசு புல் மேய்ந்தது, கிளி பழம் சாப்பிட்டது. சரியா? இந்த 4 வாக்கியங்கள். சரியா? இந்த 4 வாக்கியங்கள். சரியா? ரைட். இப்ப பாருங்க, பூனை பாய்ந்தோடியது. இதுல ஒரு பூனைன்ற படம் போட்டிருக்கா? பூனைன்ற படம் எல்லாருக்கும் தெரியுதா? ரைட். ஓகே, ரைட். இப்ப நான் கேட்கிறது வந்து இந்த பூனை எவ்வாறான பூனை? கருப்பு நிறமுடைய பூனை. வெரி குட். ஓ, கருப்பு நிறமுடைய பூனை. சரியா? அப்ப எங்களுக்கு தரப்பட்ட முதலாவது வாக்கியம் பூனை பால் குடித்தது. சரியா? முதலாவது வாக்கியம் பூனை பால் குடித்தது. இந்த வாக்கியத்துல முதல்ல எது எழுவாய் எது பயனிலை என்று சொல்லுங்க பாப்போம். பயனிலை குடித்தது. பயனிலை குடித்தது. எழுவாய் பூனை. எழுவாய் பூனை. என்ன இப்ப நாங்கள் எழுவாய் எவ்வாறு காண வேண்டும்னு சொல்லி சொன்னால், யார் அல்லது எது என்ற கேள்வியை எங்களுடைய பயனிலைக்கு கேட்கும் போது அதற்கு விடையாக அமைவது என்ன? குடித்தது என்றது யார் குடித்ததுன்னு கேட்கல. அது இந்த வாக்கியத்துல எது குடித்தது என்று கேட்டா அதற்குரிய விடையாக வர்றது என்ன? பூனை. ஓகே, அப்ப எழுவாய் பூனை பயனிலை குடித்தது. அப்ப இப்ப நாங்க பார்த்து கொண்டிருக்கிறது வந்து எழுவாய் அடைமொழிகள். என்ன எழுவாய் அடைமொழிகள்ல முதலாவதாக தரப்பட்டது என்னது? போடப்பட்டுள்ள கேசட் கேசட் பூனை பாய்ந்தது. ஓ, கேசட். நான் கதைக்கிற விளங்குதாப்பா? ரைட். இதுல தரப்பட்டுள்ள பூனை சரியா கருப்பு நிறமுடையதா இருக்கு. ரைட். இப்ப நான் போட்டிருக்கிற படம் தெரியுதா? என்ன போட்டிருக்கு? முயல். சாதாரணமான முயலா? எவ்வாறான முயல்? முயல். வெரி குட். ரைட். அடுத்தது வெள்ளை நிறமுடைய பசு. ரைட். இந்த படத்தை நீங்களாவதா நீங்க பச்சை நிறமுள்ளது. பச்சை கிளி. சரியா? ரைட். இப்ப எங்களுக்கு தரப்பட்ட வாக்கியங்கள் வந்து என்னென்ன வாக்கியங்கள் சொல்லுங்க?
பூனை பால் குடித்தது. ஓகே, பூனை பால் குடித்தது, முயல் பாய்ந்தோடியது, பசு புல் மேய்ந்தது, கிளி பழம் சாப்பிட்டது. சரியா? இந்த 4 வாக்கியங்களும் உங்களுக்கு தரப்பட்டது. இந்த வாக்கியங்களுக்குரிய எழுவாய் சொற்களுக்குரிய படமும் உங்களுக்கு போடப்பட்டது. சரியா? அப்ப இதுல இனி நாங்கள் பார்க்க போற விடயம் வந்து இந்த எழுவாயினுடைய அடைமொழியாக வருகின்ற சொற்களை சேர்த்து நாங்கள் எழுவாய் அடைமொழி சொற்களை பார்க்க போறோம். சரியா? அப்ப முதலாவதா எப்படி வரும்னு சொல்லுங்க பாப்போம். பூனை பால் குடித்தது எப்படி வரும்? கருப்பு பூனை பால் குடித்தது. வெரி குட். கருப்பு பூனை பால் குடித்தது என்று வரும். என்ன? சரியா? அடுத்தது முயல் பாய்ந்தோடியது. இது எப்படி வரும்? வெரி குட்டா. வெள்ளை முயல் பாய்ந்தோடியது. பசு புல் மேய்ந்தது. அதை நாங்கள் தனி வெள்ளை என்று சொல்லலாதல்லோ. அது பசு புல் மேய்ந்தது. ஓகே, அதை நாங்கள் எப்படி வருதுன்னு பார்ப்போம். அடுத்து மற்றது சுகம். கிளி பழம் சாப்பிட்டது. வெரி குட். அப்ப பச்சை கிளி பழம். சரியா? அப்ப இதுல பாருங்க, எழுவாய் அடைமொழிகளோடு கூடிய வாக்கியங்கள் இதுல போடப்பட்டுள்ளது. சரியா? எழுவாய் அடைமொழிகளோடு கூடிய வாக்கியம் போடப்பட்டுள்ளது. அப்ப இத பாப்போம் நாங்கள். கருப்பு பூனை பால் குடித்தது, வெள்ளை முயல் பாய்ந்தோடியது, பெரிய பசு. இதுல பொதுவாக. சரியா? ஏனண்டா அதுல கருப்பு புள்ளியோட இருக்குது இல்ல. அப்ப நாங்கள் நிறத்தை குறிச்சு சொல்றது வந்து பொருத்தம் இல்லாம இருக்கும். அப்ப இதுல போடப்பட்டுள்ள அடைமொழி சொல் வந்து பெரிய என்ற சொல் போடப்பட்டுள்ளது. சரியா? பெரிய பசு புல் மேய்ந்தது. அடுத்தது பச்சை கிளி பழம் சாப்பிட்டது. ரைட்டா? பச்சை கிளி பழம் சாப்பிட்டது. அப்ப இது இப்ப நாங்கள் பார்த்தது வந்து என்னத்துக்குரிய சொற்கள்? எழுவாய் அடைமொழி சொற்கள். சரியா? அதாவது வந்து ஒரு எழுவாய் சொல்லை சிறப்பித்து சொல்லப்படுகின்ற ஒரு சொல் அடைமொழியாக இருக்கும். அதனுடைய இயல்புகளை ஒரு சொல். என்ன? அப்ப இதுல தரப்பட்டுள்ள வாக்கியம் பூனை பால் குடித்தது. இதை நாங்கள் அடைமொழி வாக்கியமாக எழுதும் பொழுது எங்களுக்கு தரப்பட்ட பூனை வந்து ஒரு கருப்பு நிறமுடையதாக இருக்கிறதால கருப்பு பூனை பால் குடித்தது என்று நாங்கள் அந்த வாக்கியத்தை அமைத்தோம். சரியா? அடுத்தது பயனிலை சொற்கள் தந்திருக்கு. சரியோ? பயனிலை அடைமொழிகளை பார்ப்போம் நாங்க. சரியா? இதுல பாருங்க, முதலாவது வாக்கியம் மேரி நடந்தாள், தம்பி பந்தை அடித்தான், பட்டம் வானில் பறந்தது, நாய் பூனையை துரத்தியது. சரியா? இதுல வந்து எங்களுக்கு தரப்பட்ட வாக்கியத்துல மேரி நடந்தாள். இதுல வந்த பயனிலை என்ன? தம்பி பந்தை அடித்தான். இதிலே வந்த பயனிலை அடித்தான். வெரி குட். பட்டம் வானிலே பறந்தது. நாய் பூனையை துரத்தியது. அப்ப இந்த 4 வாக்கியத்திலே மேரி நடந்தாள், தம்பி பந்தை அடித்தான், பட்டம் வானிலே பறந்தது, நாய் பூனையை. இந்த 4 வாக்கியத்திலையும் வரக்கூடிய பயனிலை அடைமொழிகளை பற்றி நாங்கள் பார்ப்போம். சரியா? இதிலே தரப்பட்டுள்ளது பாருங்க. மேரி வேகமாக நடந்தாள்.
உங்களுக்கு தெளிவாக நீங்கள் பார்த்த உடனே தெரியக்கூடிய மாதிரி நான் வேற கலர்ல அந்த சொற்களை போட்டிருக்கிறேன் என்ன. அப்ப வேகமாகன்றது வந்து பயனிலைக்குரிய அடைமொழி சொல்லாக காணப்படுது. சரியா? மேரி வேகமாக நடந்தாள். வேற என்ன போடலாம் இதுல நாங்கள் பயனிலை அடைமொழியாக? மேரி மெதுவாக நடந்தாள் என்னும் போடலாம் என்ன. மேரி மெதுவாக நடந்தாள். வேற எப்படி போடலாம்? வேற எவ்வாறு நாங்கள் இந்த வாக்கியத்தை போடலாம், எழுதலாம்? மேரி கவனமாக நடந்தாள். வெரி குட். மேரி கவனமாக நடந்தாள். சரியா? அப்ப இவ்வாறெல்லாம் நாங்கள் எங்களுக்குரிய அது அந்த வாக்கியத்துக்கு பொருத்தமான அடைமொழி சொற்களை நாங்கள் போடலாம் என்ன. அடுத்தது வந்து தம்பி பந்தை மெதுவாக அடித்தான். அப்ப இதிலே வந்த பயனிலை அடைமொழி சொல்லுது மெதுவாக. தம்பி பந்தை மெதுவாக அடித்தான் என்ற வாக்கியம் தரப்பட்டுள்ளது. சரியா சிவகலை? இதுல மெதுவாக என்றது பயனிலை அடைமொழி சொல். சரியா? இதுல வேறு என்ன அடைமொழியாக போடலாம்? தம்பி பந்தை வேகமாக அடித்தான். வெரி குட். தம்பி பந்தை வேகமாக அடித்தான். வேற? தம்பி பந்தை பார்த்து அடித்தான். தம்பி பந்தை பார்த்து அடித்தான். வேற? தம்பி பந்தை வேகமாக அடித்தான் என்றது முதல் சொல்லப்பட்டது. ரைட்டோ. தம்பி பந்தை பாய்ந்து பாய்ந்து அடித்தான்னு அங்க அம்மா யாரோ சொல்றா, பரவாயில்ல. ரைட். தம்பி பந்தை பாய்ந்து அடித்தான். சரியா? இவ்வாறெல்லாம் நாங்கள் என்ன செய்யலாம்? இந்த பயனிலைக்குரிய அடைமொழிகளை நாங்கள் பொருத்தமான அடைமொழிகளை நாங்கள் இந்த வாக்கியத்திலே பயன்படுத்தலாம். சரியா? ரைட். அடுத்தது நாய் பூனையை வேகமாக துரத்தியது. சரியா? இதுக்கும் நாங்கள் வேகமாக துரத்தியது. சரியா? மெதுவாக துரத்தியது. லிதிசா என்ன? சொல்லுங்க. சொல்லுங்க. நாய் பூனையை விரைவாக துரத்தியது. நாய் பூனையை வேகமாக துரத்தியது. நாய் பூனையை விரைவாக துரத்தியது. நாய் பூனையை மெதுவாக துரத்தியது. ரைட். இவ்வாறெல்லாம் நாய் பூனையை பாய்ந்து துரத்தியது. ஓகே. அடுத்தது பட்டம் வானிலே உயரத்தில் பறந்தது. பட்டம் வானிலே உயரத்தில் பறந்தது. சரியா? பட்டம் வானிலே உயரத்தில் பறந்தது. பட்டம் வானிலே உயரத்தில் பறந்தது. சரியா? ரைட். இதை நாங்களோ பட்டம் வானிலே மெதுவாக பறந்தது என்று போடலாம். பட்டம் வானிலே ஆடி ஆடி பறந்தது என்று போடலாம். வேற?
பட்டம் வானிலே மெதுவாக பறந்தது. ஓகே ரைட். பட்டம் வானில் வேகமாக பறந்தது. பட்டம் வானில் வேகமாக பறந்தது. பட்டம் வானிலே தாழ்வாக பறந்தது. பட்டம் வானிலே தாழ்வாக பறந்தது. ஓகே. பட்டம் வானிலே உயரத்தில் பறந்தது. அதுதான் போட்டு இருக்குது இப்ப. ரைட். சரி, அப்ப இப்ப நாங்கள் இன்றைக்கு பார்த்த விஷயம் வந்து, இன்றைக்கு நாங்கள் என்ன விஷயம் பார்த்த, நாங்கள் என்னத்தை பற்றி பார்த்த, நாங்கள் அடைமொழி. தமிழில அடைமொழிகள் என்ற விஷயத்தை நாங்கள் பார்த்த. நாங்கள் அடைமொழிகள் என்றால் என்ன? ஒரு வாக்கியத்தை சிறப்பிக்கிறது அல்லது ஒரு சொல்லை சிறப்பிக்கிறது. ரைட் ரைட், ஓகே ஓகே. அடைமொழி என்று சொன்னால் ஒரு வாக்கியத்தை அல்லது ஒரு சொல்லை சிறப்பித்து கூறுவது அடைமொழிகள். இந்த அடைமொழிகள் 2 வகைப்படும். என்னென்ன? எழுவாய் அடைமொழி, பயனிலை அடைமொழி. எழுவாய் அடைமொழிகளுக்கு தந்த வாக்கியங்களாக நாங்கள் பூனை பால் குடித்தது என்று பார்த்தோம். சரியா? அது அடைமொழி விளங்கல. லிதிசா சொல்லுங்கம்மா. முயல் பாய் தேடியது என்று கிடைக்க. ஓகே, அதுல ஒரு எழுத்து பிள்ளை பாய்ந்தோடியதா? வெரி சொரியா. அதுல அரவு வர வேணும். முயல் பாய்ந்தோடியது. ரைட், தேங்க்யூவா. நானும் கவனிக்கல. ரைட், மாத்திக்கொள்ளுங்க பிள்ளைகள். பாய்ந்தோடியது, அதுல ஒரு அரவு வர வேணுமா? ரைட், தேங்க்யூ லிதிசா. இப்ப இதுல பூனை பால் குடித்தது, இதுல நாங்கள் போடப்பட்ட எழுவாய் அடைமொழியாக கருப்பு. ஏனென்றா எங்களுக்கு கருப்பு பூனை இந்த படம் தந்தபடியால நாங்கள் என்ன போட்டு, நாங்கள் எழுவாய் அடைமொழி சொல்லாக கருப்பு பூனை. இதுல தரப்பட்ட வெள்ளை முயல் பாய்ந்தோடியது. அடுத்தது பெரிய பசு புல் மேய்ந்தது. ரைட், பச்சை கிளி பழம் சாப்பிட்டது. கோபிநாத் ஒரு 4 வாக்கியத்தையும் வாசிய பாருங்க. பூனை பால் குடித்தது. வெரி குட். முயல் பாய்ந்தோடியது. ஓகே. பசு புல் மேய்ந்தது. சரி. கிளி பழம் சாப்பிட்டது. இதை நாங்கள் அடைமொழி சொல்லாக சொல்லுங்க பாப்போம். அடைமொழியையும் போட்டு. கருப்பு பூனை பால் குடித்தது. கருப்பு பூனை பால் குடித்தது. வெள்ளை முயல் பாய்ந்தோடியது. வெள்ளை முயல் பாய்ந்தோடியது. பெரிய பசு புல் மேய்ந்தது. பெரிய பசு புல் மேய்ந்தது. பச்சை கிளி பழம் சாப்பிட்டது. பச்சை கிளி பழம் சாப்பிட்டது. ரைட், லிதிசா சொல்லுங்க. நான் ஒவ்வொருத்தரா கேட்கிறேன்னா லிதிசா சொல்லுங்கம்மா. நீங்க எழுவாய் அடைமொழி சொல்லோடயே சேர்த்து சொல்லுங்கவா. கருப்பு பூனை பால் குடித்தது. கருப்பு பூனை பால் குடித்தது. ரைட். வெள்ளை முயல் பாய்ந்தோடியது. பெரிய பசு புல் மேய்ந்தது. பச்சை கிளி பழம் சாப்பிட்டது. வெரி குட். அபிநயா. கருப்பு பூனை பால் குடித்தது. ரைட். வெள்ளை முயல் பாய்ந்தோடியது. பெரிய பசு புல் மேய்ந்தது. பச்சை கிளி பழம் சாப்பிட்டது. ரைட். சிவகலை. வெள்ளை முயல் பாய்ந்தோடியது. சரி. பெரிய பசு புல் மேய்ந்தது. பச்சை கிளி பழம் சாப்பிட்டது. வெரி குட். கேசட். கருப்பு பூனை பால் குடித்தது. ரைட். வெள்ளை முயல் பாய்ந்தோடியது. ரைட்.
பெரிய பசு புல் மேய்ந்தது ஆஹா, பச்சை கிளி பழம் சாப்பிட்டது. வெரி குட். அர்ச்சிதா, அர்ச்சிதா. கருப்பு பூனை பால் குடித்தது. ஆஹா, வெள்ளை முயல் பாய்ந்தோடியது. சரி. பெரிய பசு புல் மேய்ந்தது. பச்சை கிளி பழம் சாப்பிட்டது. ரைட். லிதுசனா. கருப்பு பூனை பால் குடித்தது. வெள்ளை முயல் பாய்ந்தோடியது. பெரிய பசு புல் மேய்ந்தது. பச்சை கிளி பழம் சாப்பிட்டது. வெரி குட். அபின்சா. கருப்பு பூனை பால் குடித்தது. வெள்ளை முயல் பாய்ந்தோடியது. பெரிய பசு புல் மேய்ந்தது. பச்சை கிளி பழம் சாப்பிட்டது. ரைட். இன்னும் 2 பேர் இருக்கிறீங்க. உங்களோட பேர் எனக்கு தெரியல. மெட்டால் வாசிங்கப்பா. இப்ப இந்த இது வாசிக்காத ஆக்கள் வாசிங்கப்பன். மெட்ட 2 பேரும். கருப்பு பூனை பால் குடித்தது. வெள்ளை முயல் பாய்ந்தோடியது. பெரிய பசு புல் மேய்ந்தது. பச்சை கிளி பழம் சாப்பிட்டது. வெரி குட். நீங்க உங்களோட வீடியோ ஆன் பண்றீங்களா? நீங்கள் 2 பாப்போம். உங்களோட முகம் எனக்கு தெரியல. ஓகே ஓகே ரைட். இன்னும் ஒரு ஆள் வாசிக்க வேணும். யார் வாசிக்கல? அந்த கருப்பு பூனை பால் குடித்தது. வெள்ளை முயல் பாய்ந்தோடியது. பெரிய பசு புல் மேய்ந்தது. பச்சை கிளி பழம் சாப்பிட்டது. வெரி குட். அப்ப இப்ப நாங்கள் எல்லாருமே இந்த வாக்கியங்கள் வாசிச்சுட்டோம். என்ன சரியா? அப்ப இனி நாங்கள் இந்த பயனிலை அடைமொழியை முறுக்கா பார்ப்போம். சரியா? ரைட். பயனிலை அடைமொழி. இதுல வாக்கியங்கள் தரப்பட்டுள்ளது. இதுல நாங்கள் அடைமொழியோட சொல்ல போறோம். சரியா? ரைட் ரைட். ஒவ்வொருத்தர வாசிப்போம். நான் சொல்றேன். என்ன சிவகலை? வெரி குட். ரைட். ரைட். சரியா? அடுத்த ஆள் வாசிங். ரைட். என்னன்னு சொன்னா பிள்ளைகள் டைம் வந்து எங்களுக்கு டைம் முடிய போகுது. அதனால நாங்கள் என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னா இனி எல்லாரும் வாசிக்க டைம் காணாம வந்துடும். சரியா பிள்ளைகள்? அதனால ரைட். இப்ப நாங்கள் செய்ய வேண்டியது வந்து சரியா உங்களுக்குரிய ஹோம்ஒர்க்காக இப்ப இங்க தரப்பட்ட இந்த வாக்கியங்களை இப்ப நான் போட்டது நீங்கள் எழுதாமல் நீங்களாக ஒரு 5 வாக்கியம். சரியா? இந்த வாக்கியங்கள் எழுத வேணுமெண்டில்ல. நீங்கள் உங்களுக்கு விரும்பின 5 வாக்கியங்களை எழுதி அதுக்கு அதே அடைமொழியும் ஒரு 5 வாக்கியங்களை முதல்ல எழுதிட்டு அதுக்கு எழுவாய் அடைமொழி என்று போட்டுட்டு நீங்கள் அந்த எழுவாய் சொல்லுக்கு அடைமொழியாக நீங்கள் உங்களுக்கு விரும்பின வாக்கியம் எழுதலாம். சரியா? உங்களுக்கு விரும்பின வாக்கியங்களை நீங்கள் எழுதலாம். பிறகு பயனிலை அடைமொழி என்று போட்டுட்டு அந்த பயனிலை சொல்லுக்கு ஒரே வாக்கியமே எழுதினாலும் பரவாயில்லை. சரியா? ஒரே வாக்கியம் எழுதினாலும் பரவாயில்லை. அந்த பயனிலைக்கு அடைமொழி சொல் உங்களுக்கு உங்களுக்கு விருப்பமான எந்த வாக்கியமும் எழுதலாம். சரியா? அப்ப இப்ப நாங்கள் டைம் முடியும் மட்டும் ஒவ்வொருத்தர் ஒரு வாக்கியம் வேறு ஒரு வாக்கியம் என்று சொல்லுங்க. இப்ப எழுவாய் அடைமொழிக்கு ஒரு வாக்கியம். இதுல தந்த 4 வாக்கியத்தையும் விட வேறு வாக்கியம் சொல்லுங்க பாப்போம். கந்தன் நடந்து சென்றான். கந்தன் நடந்து சென்றான். ரைட். அதை எழுவாய் அடைமொழியோட சொல்லுங்க. அடைமொழி வாக்கியமாக கந்தன் வேகமாக நடந்து சென்றான். நான் கேட்டது குட்டி எழுவாய் அடைமொழி. கந்தன் வேகமாக நடந்து சென்றான் என்ன
பயனிலை அடைமொழி என்ன வேகமாகன்றது வந்து பயனிலைக்கு அடைமொழியாக வந்ததால இதை நாங்கள் பயனிலை அடைமொழின்னு தான் சொல்லுவோம். நான் கேட்டது எழுவாய் அடைமொழி சொல்லுண்டு. சொல்லுங்க மிஸ். ஓ சொல்லுங்கம்மா. பூனை எலியை வேகமாக துரத்தியது. ஓ பூனை எலியை வேகமாக துரத்தியது. ரைட். இது வந்து நீங்கள் எந்த சொல்லுக்கு சொல்றீங்க? எழுவாய் அடைமொழி சொல்லுக்கா அல்லது பயனிலை அடைமொழி சொல்லுக்கா? பயனிலை அடைமொழி. பயனிலை. வெரி குட். பயனிலை அடைமொழி. அதே வாக்கியத்தை நீங்கள் எழுவாய் அடைமொழி சொல்லுங்க பாப்போம். பூனைக்கு முன்னால ஒரு சொல்ல போடுறதுதான். பூனைக்கு ஒரு சொல்ல போடுங்க. பெரிய பூனை எலியை திரத்தியது. சரியா? ரைட். அப்ப இப்படி நீங்கள் என்ன செய்ய வேணும்னு சொல்லி சொன்னா ஒரு 5 வாக்கியத்தை எழுதிட்டு அதில வர்ற எழுவாய் சொற்களுக்கு அடைமொழி சொற்களை போட்டு எழுவாய் அடைமொழி சொற்கள் என்றும் பயனிலை சொற்களுக்கு அடைமொழியாக பயனிலை அடைமொழி சொற்களும் என்று எழுதி நீங்கள் எல்லாரும் கட்டாயம் அனுப்ப வேணும். நான் உங்களுக்கு திருத்தி அனுப்புவேன். சரியா? ரைட்டா? இப்ப எழுதினாலும் பரவாயில்லை, இல்லாட்டி நீங்கள் எழுதிட்டு எந்த இதுக்கு குரூப்புக்கு அனுப்பினாலும் பரவாயில்லை. சரியா? ரைட். அப்ப நாங்கள் இன்றைக்கு படிச்ச 2 விஷயமும் உங்களுக்கு கிளியரா விளங்கிச்சுதா? ஓகே. நாங்கள் இன்றைக்கு படிச்ச பாடம் வந்து அடைமொழிகள். அடைமொழிகள் என்று சொல்லும் போது ஒரு செயலையோ ஒரு சொல்லையோ சிறப்பித்து வருவது அடைமொழிகள். அதுல அடைமொழிகள் 2 வகைப்படும். எழுவாய் அடைமொழி, பயனிலை அடைமொழி. எழுவாய் சொல்லை அடைமொழியாக ஒரு சொல்லை போட்டு நாங்கள் எழுதும் பொழுது அதனை எழுவாய் அடைமொழி சொற்கள் சொல்லுவோம். பயனிலை சொற்களுக்கு அடைமொழிகள் வரும் பொழுது அதனை நாங்கள் பயனிலை அடைமொழி சொற்கள் என்று சொல்லுவோம். சரியா? ரைட். இந்த 2 விஷயம் தான் நாங்கள் இன்றைக்கு படிச்சது. சரியா பிள்ளைகள்? அப்ப நாங்கள் இத்தோட இந்த வகுப்பை என்ன செய்வோம், நிறைவு செய்து கொள்வோம். என்ன? தேங்க்யூ பிள்ளைகள். ஓம் சொல்லுங்கம்மா. கிரேட் 5 வாட்ஸ்அப் குரூப்புக்கு அனுப்பட்டோம். இல்ல குட்டி, அதுக்கு அனுப்பாதீங்க. நீங்க கிரேட் 4D குரூப்புக்கே அனுப்புங்க. சரி என்ன? ஓகே, பாய். Bye. Thank you, teacher. Bye. Thank you. Okay. Thank you. Okay, bye. Bye, பிள்ளைகளா.